பிரித்தானியாவில் சட்டவிரோத பணியாளர்களை வேலைக்கு அமர்த்திய குற்றத்திற்காக பிரபலமான தமிழ் உணவகம் ஒன்றிற்கும் மற்றும் டயர் நிறுவனத்திற்கும் தலா 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் குடியேற்ற விதிகளை மீறி முறையான வேலை அனுமதி பத்திரம் இல்லாதவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு எதிராக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் பர்மிங்ஹாம் சோஹா வீதியில் அமைந்துள்ள சென்னை பரோட்டா என்ற உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அங்கு சட்டவிரோதமான முறையில் பணியாளர்கள் வேலை செய்வது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த உணவகத்திற்கு 40,000 பவுண்டுகள் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எகாக்ஸ் கிரீன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டாக்ஃபீல்டு டயர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனமும் இதேபோன்ற விதிமீறலில் ஈடுபட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்திற்கும் 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் சட்டவிரோத வேலைவாய்ப்புகளை தடுக்கும் நோக்கில் அண்மை காலமாக அபராத தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஒரு சட்டவிரோத பணியாளரை பணியமர்த்தினால் விதிக்கப்படும் அபராதம் தற்போது பல்லாயிரக்கணக்கான பவுண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. வர்த்தக நிறுவனங்கள் தங்களின் பணியாளர்களை வேலைக்கு எடுக்கும் போது அவர்கள் நாட்டில் தங்கி வேலை செய்வதற்கு தகுதியானவர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். இல்லையேல் இதுபோன்ற பாரிய நிதி அபராதங்களையும் உரிமம் ரத்து போன்ற சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என அதிகாரிகள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டவிரோத வேலைவாய்ப்புகள் என்பது நேர்மையான முறையில் இயங்கும் நிறுவனங்களை பாதிப்பதோடு உள்ளூர் தொழிலாளர்களின் ஊதிய கட்டமைப்பையும் சீர்குலைக்கின்றது. அத்துடன் இது பாரிய அளவிலான சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் குடியேற்ற குற்றங்களுக்கு தூண்டுகோலாக அமைவதாக உள்துறை அலுவலகத்தின் அதிகாரியொருவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.